ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாவித் சமையல். இன்றைக்கி அவியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். பூசணிக்காய் வச்சு அவியல். இது பூசணிக்காய் தாங்க, பிஞ்சு பூசணிக்காய், கேரட்டு, பீன்ஸு இது எல்லாமே கலந்து நான் போடுறேன். இன்னும் முருங்கைக்காய் கிடைச்சா முருங்கைக்காய், வாழைக்காய் எல்லாமே சேர்த்து போடலாம், இல்லை வெறும் பூசணிக்காய் மட்டும் போடலாம். பூசணிக்காய் வந்து ஒரு முத்தின காயாக இருக்கணும். நான் பிஞ்சு தான் எடுத்திருக்கேன். பூசணிக்காய், கேரட்டு, பீன்ஸு தான் நான் எடுத்திருக்கேன். எடுத்து இது மாதிரி அரிஞ்சு வச்சுக்கணும் நீட்டு வாக்கில். நான் வந்து தேங்காய் இதுக்கு ஒரு அரை மூடி, 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம், இதுக்கு ஜீரகம் தான் தேவைப்படும். நான் வெங்காயம்லாம் வந்து அடைக்காக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு வானலியில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் பூசணிக்காவை மேலே போட்டு தண்ணி ஒரு 2 டம்ளர் ஊற்றி கொஞ்சம் உப்புக்கல் போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து பிரட்டி விட்டுக்கலாம், நல்லா வெந்துடும். இதில் அரைச்சி வச்ச தேங்காயும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். ஒரு பச்சை வாசனை போனால் போதும். கொதிச்சோன்னே இப்போ தாளித்து ஊற்ற வேண்டியதான். நம்ம தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம், நல்லெண்ணெய் கிடையாது. தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு. அவியல்னாலே தேங்காய் எண்ணெய் தான். அதுக்கு ஜீரகம் நம்ம ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும். அரை ஸ்பூன் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் ஆகும். வேறு எந்த எண்ணெய் போட்டாலும் வந்து அந்த ஸ்மெல்லு இருக்காது, அந்த வாசனை இருக்காது உங்களுக்கு. இதுக்கு தேங்காய் எண்ணெய் வச்சு நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். நம்ம தாளிப்பு கொடுத்துட்டு தயிர், இதுக்கு நல்லா கெட்டியான தயிர் தான் நான் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். உடனே ஊற்றக்கூடாது, கொஞ்சம் சூடு ஆறினோடனே இந்த 1 கப்பு தயிரை ஊற்றிக்கலாம். தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும். இதுக்கு வந்து காரம் ரொம்பவும் சேர்க்க வேண்டாம், லைட்டான காரம் இருந்தால் போதும். நம்ம வந்து அடையில் வேணால் கொஞ்சம் உங்களுக்கு காரம் வேணால் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அவியல் ரெடி ஆயிடுச்சு. நான் பக்கத்துலேயே இப்போ அடை செஞ்சிட்ருக்கேன். அடையும் ரெடி. காலைல டிஃபனுக்கு இதான் நாங்கள் சாப்பிட்டோம், அடை அவியல். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.